ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா ஹைதராபாத்ல இருக்கிற சௌமஹல்லா பேலஸ்ல இருக்கோங்க. சார்மினார் பக்கத்துல இருக்கு. சார்மினார் மாதிரியே ஹைதராபாத்ல சௌமஹல்லா பேலஸும் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான லேண்ட்மார்க். ஸோ வாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம சௌமஹல்லா பேலஸை. நம்ம ஹைதராபாத் ட்ரிப்ல ஹைதராபாத்தோட முக்கியமான ஹெரிட்டேஜ் லொகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல நாம குதுப் ஷாஹி டாம்ஸ், கோல்கொண்டா ஃபோர்ட்டு, நிசாம்ஸ் மியூசியம், சாலார் ஜங் மியூசியம் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் வாங்க போய் சௌமஹல்லா பேலஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சௌமஹல்லா பேலஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்தோடனே சௌமஹல்லா பேலஸ் கேம்பஸ் ஃபுல்லா வந்து டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸா இருக்குங்க. நாம ஒரு வீக்கெண்ட் வந்திருக்கோம், சரியான கூட்டமா இருக்கு. வீக் டேஸ்ல மேபி இவ்வளவு கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். டிக்கெட் கவுண்டர் அங்க இருக்குங்க, வாங்க போய் பார்ப்போம் எவ்வளவு ரூபாய் என்ட்ரி ஃபீ. மக்களே இங்க பாருங்க, குட்டி குருமாசோட எல்லாரும் ஃபேமிலியோட வந்துட்டாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வீக்கெண்ட் ஆயிட்டாவே வந்து சரியான கூட்டம் இருக்கும் போல. மக்களே, டிக்கெட் டீடைல்ஸ் இங்க இருக்குங்க. இந்தியன் சிட்டிசனுக்கு 100 rupees, சில்ட்ரன் பிலோ 10 yearsனா 40, ஃபாரினர்ஸ்க்கு 400. மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கு தனியாக 50 ரூபா. டைமிங்ஸ் 10 AM to 5 PM, க்ளோஸ்ட் ஆன் ஃப்ரைடே. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா ஃப்ரைடே வந்து நமாஸ் போவாங்கல்ல எல்லாரும், அதனால சௌமஹல்லா பேலஸும் ஒரு லீவு. நிறைய மியூசியம்ஸ் எல்லாம் லீவாக தான் இருக்கும் ஹைதராபாத்தில் ஃப்ரைடேஸு. ஸோ அதை பார்த்துக்குங்க. மக்களே, ஒரு வழியா டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம டோட்டல் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupeesங்க. அடல்ட்ஸ்க்கு 100 rupees, மொபைல் கேமராக்கு 50. ஸோ டோட்டலி 150 rupees. ஸோ கம்பல்சரி நம்ம மொபைலுக்கு வந்து டிக்கெட் எடுத்துக்கணும். ஒரு வகையில் நல்லது தான், உங்களுக்கு அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுறாங்கல்ல. ஸோ இந்த ப்ரைஸ் கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா சௌமஹல்லா பேலஸ் அப்படிங்கிறது ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டியோட ஒரு ஆளுமை மிக்க இடமா இருந்திருக்குங்க. நம்ம ஹைதராபாத் வந்து காக்கத்திய மன்னர்கள் ஆண்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஹ்மீன் சுல்தானேட்ஸ், அதுக்கப்புறம் அதுல இருந்த ஒரு தளபதி தான் வந்து குதுப் ஷாஹி டைனாசிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் பார்த்தோம். அந்த விளாக் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ அந்த பிளேஸை தலைமையிடமா, கோல்கொண்டாவை தலைமையிடமா கொண்டு ஆண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆசிஃப் ஜாஹி அப்படிங்கிற ஒரு டைனாசிட்டி 1724 ADல ஆரம்பிச்சு 1948 வரைக்கும் அவங்க ஆட்சி தாங்க நடந்துச்சு. ஸோ கடைசியா பாத்தீங்கன்னா அலி கான் ஆசஃப் ஜா 7 தான் வந்து ஹைதராபாத்தை இந்தியன் யூனியன் கூட இணைச்சாரு. நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல், அயன்மேன் ஆஃப் இந்தியா அவர்களோட முயற்சியால. ஸோ நிறைய ஹிஸ்டரி இருக்குங்க நம்ம சௌமஹல்லா பேலஸ்க்கும். வாங்க எல்லாத்தையும் சூப்பரா போய் சுத்தி பார்ப்போம். நிசாம்ஸோட ஆர்கிடெக்சர் செம்மையா இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது சௌமஹலா பேலஸ்குள்ள இருக்கிற முக்கியமான இடங்க. அந்த கிராண்ட் கிலாவட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தர்பார்கள் ஆசிஃப் ஜாகி டைனாசிட்டி ஆண்ட நிசாம்ஸ் வந்து இங்க உட்கார்ந்துதான் தீர்ப்ப மாத்தி சொல்லுன நாட்டாம பண்ணின இடங்க. வேற லெவல்ல இருக்கா. நம்ம பாஜிராவ் மஸ்தானில ஒரு ஃபேமஸ் சாங் வருமே, அந்த பாட்டு நடந்த ஹால் மாதிரியே இருக்குல்ல. எவ்வளோ கிராண்டு டிசைன்ஸுங்க உள்ள. அப்போ வேற லெவல்ல இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற சாண்ட்லியர்ஸ், ரூஃபோட டிசைன்ஸ், சைட்ல இருக்கிற வால்ஸோட டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து ஆக்டாகனல் பில்லர்ஸ்ங்க. முகல் ஆர்கிடெக்சர்ல இந்த ஆக்டாகனல் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. ஆக்டாகனல் ஸ்ட்ரக்சருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டிலையுமே வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ ஆட்சி பீடங்கள்லயுமே நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஆக்டோகனல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். முகல் ஆர்கிடெக்சர்ல மட்டும் இல்ல, ஹிந்து ஆர்கிடெக்சர் ஆகட்டும், அது இந்தியன் ஆர்கிடெக்சர் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆர்கிடெக்சர் ஆகட்டும், சர்ச்சஸ் எல்லாம் கூட நிறைய வந்து ஆக்டோகனல் ஸ்ட்ரக்சர்ல தான் கட்டுவாங்க. ஸோ செம்ம சூப்பரா இருக்குங்க. உள்ள அப்பா உள்ள நீங்க வந்து பார்த்தோன்னே மெய் மறந்து போயிடுவீங்க. ஸோ இந்த பேலஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சௌமஹலா பேலஸ் இருந்த இடம் வந்து இதுக்கு முன்னாடி குதுப்ஷாஹி டைனாசிட்டியோட பேலஸா இருந்திருக்குங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டி சேர்ந்த நிசாம்ஸ் வந்து பேலஸ், இந்த இப்ப இருக்கிற பேலஸ் கட்டியிருக்காங்க. குதுப்ஷாஹி டைனாசிட்டியோட ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து கோல்கொண்டா ஃபோர்ட் தான். நம்ம கோல்கொண்டா ஃபோர்ட் விளாக் பார்க்காம இருந்தா பாருங்க. குதுப்ஷாஹி டாம்ஸ் அதெல்லாமே பார்த்திருப்போம். அவங்க வந்து ஆசிஃப் ஜாஹி இது ஆண்டுட்டு இருந்தாங்களா மன்னர்கள், அவங்களுக்கு முன்னாடி ஆண்ட டைனாசிட்டி. ஓகேவா. ஸோ அவங்க கட்டின இடத்துல இந்த நிசாம்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டியை சேர்ந்த நிசாம் அலி கான் ஆசிஃப் ஜா 2 தான் வந்து 1769ல புது பேலஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. புது டைனாசிட்டி ஆனோடனே அவங்களுக்குன்னு தனி யூனிக்கா வேணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஆரம்பிச்சது தான் வந்து இந்த சௌமஹலா பேலஸ். ஏன் சௌமஹலா பேலஸ்னா, அந்த கிங் வந்து 4 பேலஸ் பில்டிங்ஸ் வந்து பெருசா கட்ட சொன்னாரா இந்த கேம்பஸ்குள்ள. ஸோ ஹிந்தில சார், உருதுல சாகர் நல்லா இருக்கும்ல. ஸோ அதோட மீனிங் தான் வந்து சௌ அப்படின்னு சொல்றாங்க, உருது, ஹிந்தி, பெர்ஷியன்ல. ஸோ சௌ மஹால்னா ஆப்வியஸ்லி நம்ம இந்தியன் நாமன்கிளேச்சர்ல அது பேலஸை குறிக்கும். அதனால சார் மஹால் தான் வந்து சௌ மஹாலா ஆயிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சலாபத் ஜங் அப்படிங்கிறவர் தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த சாலார் ஜங், சலாபத் ஜங், இவங்க இந்த ஜங்குன்னு ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிஃப் ஜாஹி நிசாம்ஸோட அரசவையில பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க. ஓகேவா. ஸோ 1750ல ஆரம்பிச்சு அப்சல் அத் தௌலா, ஆசிஃப் ஜா 5 பீரியட்ல தான் வந்து 1857 to 1869ல தான் வந்து முடிச்சிருக்காங்க. 1750ல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு செஞ்சுரிக்கு இந்த பேலஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி அந்த காலங்கள்ல வந்து உங்களுக்கு மேன் பவர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, நிதி எல்லாம் கிடைக்கிறதுக்கு அவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அவ்வளவு பீரியட் ஆயிருக்கு. ஸோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஸ்கிரீன் வச்சு அந்த நிசாம்ஸ்க்கு முடிசூட்டுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோங்க. எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க. நம்ம இந்த தர்பார் ஹால் பார்த்தோம்ல, அந்த தர்பார் ஹால்குள்ள இருக்கிற மேடையில தான், அரசவையில தான் வச்சு முடிசூட்டு விழா எல்லாம் நடந்திருக்கு. அந்த காலத்துல எவ்வளவு கிராண்டா வாழ்ந்திருக்காங்க பாருங்க மக்களே. நிசாம்ஸ், பேகம்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க. அரசவையை சேர்ந்த மகாராணிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க உட்கார்றதுக்கான இடம். ஸோ இது வந்து டபுள் ஃபோர்டு கோர்ட்டியாருங்க, கிராண்ட் கிலாவட்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகல் இதுல தெரியும், பெண்கள் வந்து அவ்வளவா பொது நிகழ்ச்சிகள்ல இவ்வளவு கிராண்டா பங்கேற்கிறதே வந்து கொஞ்சம் மாடர்னிட்டி தான். யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கு. பட் முக்கியமான பேகம்ஸ்கெல்லாம் வந்து நம்ம நிசாம்ஸ் பக்கத்திலேயே உட்கார்றதுக்கான அனுமதி எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முடிசூட்டு விழா நடந்ததுக்கு அப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற பெரிய லான்ல இந்த அரசவை பதவியேற்பு முடிஞ்சுன்னே நம்ம மிலிட்ரி ஹானர் கொடுப்பாங்கல்ல, அந்த நிகழ்ச்சியை தான் பார்த்துட்டு இருக்கோம். வேற லெவல்ல நடந்திருக்கா. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18th century 19th century 2 செஞ்சுரி ஃபுல்லா வந்து குதுப்ஷாஹி டைனாசிட்டி, அதுக்கப்புறம் ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டி தான் வந்து ஹைதராபாத் ஆண்டு இருக்காங்க மக்களே. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இவ்வளவு செஞ்சுரிஸ் ஆகும்போது ஆர்கிடெக்சர் முன்னேறும், கல்ச்சர் அதிகமாகும். அது போக பாத்தீங்கன்னா அவங்களோட ஹெரிட்டேஜ் எல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்திரத்தன்மை பெற்றிருக்கோம் இல்லையா அந்த ஏரியால. ஸோ ஆப்வியஸ்லி அவ்வளோ
ஆர்கிடெக்சர்ஸ், முகல் ஆர்கிடெக்சர்ஸ் நம்ம பார்க்கிறது ஓவர் த சென்ச்சுரிஸ்ல இந்த 2 டைனாசிட்டி கட்டின புராதன பில்டிங்ஸ் தான் வந்து இப்போ நாம இவ்வளவு சூப்பரா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்பவுமே வந்து நிசாம் ஃபேமிலிக்கோட கட்டுப்பாட்டில் தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நாம சௌமஹலா பேலஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா மழைங்க. அப்படியே அங்க இருக்கிற கோர்ட்யார்ட்ஸ், அங்க இருக்கிற அந்த விண்டோ ஓப்பனிங்ஸ் இருக்கும்ல, அது வழியா நம்ம மழை பெய்யறத ரசிக்கிறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்திருக்குங்க. ஸோ ஆக்டிவா இருந்த காலங்கள்ல இப்படிதானே வந்து அழகா இந்த ஜன்னல் ஓரங்கள்ல உட்கார்ந்து அரசவையை சேர்ந்தவங்க, அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த லான்ஸ், பின்னாடி இருக்கிற கார்டன்ஸ், பான்ஸ் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த சௌமஹலா பேலஸ்ல 4 பேலஸ் இருந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் 4 பேலஸ் கட்டினாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அப்சல் மஹால், மஹ்தாப் மஹால், தஹ்னியாத் மஹால், அஃப்தாப் மஹால். ஓகேவா? சிமெட்ரிக்கலி ஆப்போசிட் டு ஈச் அதர். நியோ கிளாசிக்கல் ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. நியோ கிளாசிக்கல் ஸ்டைல்னா அப்பவே வந்து அந்த யூரோப்பியன் ஆளுமையும் நம்ம இந்தியால வந்துருச்சு இல்லையா? ஸோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா முகல் ஆர்கிடெக்சரு, இந்தியன் ஆர்கிடெக்சர், அது போக பாத்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் ஆர்கிடெக்சர், இதெல்லாம் கலந்து ஒரு நியோ கிளாசிக்கல் ஸ்டைல்ல வந்து கட்டியிருக்காங்க. புதுமையும் பழமையும் சேர்ந்தது, அந்த காலத்துல இருக்கிற புதுமையும் பழமையும் சேர்ந்த மாதிரி. த ஃபோர் கோர்ட் பிட்வீன் த பேலசஸ், அதாவது அந்த பேலசஸ்க்கு முன்னாடி பெரிய கிரவுண்ட் இருக்கும் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் அமைச்சு, அந்த கார்டனுக்கு நடுவுல ஒரு பாண்டும் அமைச்சிருக்காங்க. நம்ம நடந்து போகும்போது உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மழையும் பேஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம பார்க்கிறதுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி செய்யற இடங்கள்ல எல்லாமே வந்து இந்த கார்டன்ஸ் எல்லாம் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உள்ளுக்குள்ள அந்த தண்ணி ஓடுறதுக்கு சூப்பரான டக்ஸ் எல்லாம் பண்ணி, அழகழகான கார்டன்ஸ் பண்ணி, நிறைய ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா இந்த கார்டன்ஸ் மேக் பண்றதுல இஸ்லாம் மன்னர்கள் வந்து ஒரு தனி யூனிக்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம சௌமஹலா பேலஸ்குள்ளேயும் இந்த 4 மஹால்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 4 மஹால்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த ஃபுல் ஏரியாவும் வந்து கார்டன்ஸ் தாங்க. அந்த கார்டனுக்கு நடுவுல அழகா பாண்டு, ஃபவுண்டைன் எல்லாம் வச்சு பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த அரச குடும்பம் யூஸ் பண்ணிட்டு இருந்த குலினரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ், இந்த கிளாஸ் வேர்ஸ், பார்சலின்ஸ் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இன்னுமே வந்து நம்ம ஹைதராபாத் நிசாம் ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல பேலஸ் இருந்தாலும் பப்ளிக்காக வந்து இது காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. சாண்ட்லியர்ஸ் எல்லாம் பாருங்க மக்களே, எவ்வளவு கலர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. மேல ரூஃப்ல இருக்கிற டிசைன்ஸ் பாருங்க,
பாருங்க, வேற லெவலுங்க. ஒவ்வொன்றும் வந்து அவ்வளவு இன்ட்ரிகேட்டா பண்ணியிருக்காங்க. இந்த கிராண்ட் கிலாவட் இந்த ஹால்ல இருந்து நம்ம நடுவுல பாக்குற அந்த கோட்டியாடு தான் வந்து அந்த அரசவைங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல், எவ்வளவு சாண்ட்லியர்ஸ் போட்டு எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே நாம சௌமஹலா பேலஸ்குள்ள அந்த கிராண்ட் கிலாவ தர்பார் ஹால் தாங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆப்வியஸ்லி தர்பார் ஹால்னா வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாம் இருக்கிற ஒரு ஆர்மரியும் தேவைப்படும் தானே. ஸோ அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிராண்ட் கிலாவட்குள்ளேயே ஒரு தனி கேலரியில வெப்பன்ஸ் வைக்கிறதுக்காகவே இருக்குங்க. நம்ம ராஜ்புட் பேலசஸும் நிறைய பார்த்துருக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ராஜ்புட் பேலஸ்ல இதே மாதிரி அமைப்பு தான் இருக்கும். ஸோ ஃபுல்லா வந்து அங்கிருந்து முகல் ஆட்சியெல்லாம் வந்து ராஜ்புட்டானா வழியா தான் வந்துச்சு, அதாவது இப்ப இருக்கிற ராஜஸ்தான் வழியா. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹிந்து மன்னர்களோட ராஜ்புட் மன்னர்களோட அரண்மனையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முகல் அண்ட் இந்தியன் மிக்ஸ்டா தான் இருக்கும். இங்க ஹைதராபாத்ல இருக்கிற மாளிகை சௌமஹலா பேலஸையும் பார்க்கும்போது ஃபுல்லா வந்து இந்தியன் அண்ட் இஸ்லாம் ஆர்கிடெக்சர் மிக்ஸ்டா தாங்க இருக்கு. இதுதான் வந்து ஆசிஃப் ஜாகி டைனாசிட்டியோட கொடி. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த மன்னர்களோட முத்திரை, அதுக்கப்புறம் அவங்க உட்கார்ந்திருந்த சிம்மாசனங்கள் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ சௌமஹலா பேலஸ்ல இருக்கிற மோஸ்ட் எஸ்டீம்டு ஹால்னா இந்த தர்பார் ஹால் தான். இங்க பாருங்க, மன்னருக்கு முடிசூட்டுவாங்கல்ல, அந்த முடிசூட்டுற தலைப்பாகை, அதுக்கப்புறம் அவர் முடிசூட்டும் போது அவருக்கு வாள் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த வாள் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஸோ அந்த நம்ம கிராண்ட் பில்லர் பார்த்தோம்ல தர்பார் ஹாலு, அது வந்து பியோர் மார்பிள் பிளாட்ஃபார்ம்லயே பண்ணியிருக்காங்க. அந்த சிம்மாசனம் பார்த்தோம்ல அந்த ஹாலுக்கு நடுவுல, ஸோ அதுதான் அதை என்ன சொல்லுவாங்கன்னா உருதுல தக்தே நிஷான் அப்படின்னு சொல்றாங்க, அந்த ராயல் சீட். ஓகேவா, உருதுல வந்து தக்தே நிசாம். ஸோ அங்க உட்காந்துதான் வந்து நிசாம்ஸ் வந்து தர்பார் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் அண்ட் சிம்பாலிக் செரிமனிஸ் எல்லாம் நடக்கும்ல, வருஷம் வருஷம் நடக்கிற ரிலீஜியஸ் செரிமனிஸ், சிம்பாலிக் அந்த முடிசூட்டுற செரிமனிஸ், அதாவது அனிவர்சரிஸ் எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சிம்பாலிக் செரிமனிஸ் அதெல்லாமே வந்து அந்த தர்பார் ஹால்ல இருந்து தான் நடத்துனாங்களாங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து அந்த 19 ஸ்பெக்டாகுலர் சாண்ட்லியர்ஸ், பழைய சாண்ட்லியர்ஸ் வந்து மேபி ஏதாவது அழிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை வந்து அதே மாடல்ல ரீக்ரியேட் பண்ணி இப்ப ரீஇன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களா. அந்த பழைய ரீகல் ஹால் எந்த மாதிரி இருந்துச்சோ அந்த ராயல்டி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பெல்ஜியன் கிறிஸ்டல்ஸ்ல செஞ்சிருக்காங்களா அந்த சாண்ட்லியர்ஸ். அதனாலதான் வந்து அவ்வளவு ஸ்டன்னிங்கா இருக்குங்க. ஒக்கா மக்கா வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம சுத்தி சுத்தி பார்க்கும்போது அவ்வளவு மலைப்பா இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம காலங்கள்ல, அதாவது நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ல வரைக்கும் இந்த தர்பார் ஹாலு, இந்த ஆட்சி அமைப்பு பண்ண பேலஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா இருந்ததுனால இன்னுமே வந்து இப்ப கூட நம்ம சூப்பரா ஒரு ரூயின்ஸ் மாதிரி இல்லாம ஆக்டிவா இன்னுமே வந்து அந்த ஆட்சி நடத்துற இடம் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீட்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, நாம ஃபுல்லா அந்த கிராண்ட் கிலாவட் உள்ளுக்குள்ள இருந்த காட்சிப்படுத்துதல், தர்பார் ஹால் எல்லாமே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சுங்க. ஸோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க, தெஹ்னியாத் மஹால், அஃப்தாப் மஹால் எல்லாம் போறதுக்கு வழி.
ஸோ கிராண்ட் கிலாவத் வந்து ஒரு காரிடார்ல இருக்கு, ஓகேவா? அந்த காரிடார்ல இருந்து நம்ம வெளியே வந்து அந்த லான் வழியா உள்ள வந்தா மீதி இருக்கிற 3 ஹால்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அஃப்தாப் மஹால், நிஹின்யாத் மஹால், ஸோ அந்த மாதிரி மஹால்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா. நான் சொன்னேன்ல, அந்த மஹால்ஸ்க்கு நடுவுல ஒரு லான் இருக்கும், அந்த லானுக்கு நடுவுல பான்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கன்னு. இந்த ஏரியா தாங்க அது. இங்க பாருங்க, சுத்தி அவங்க யூஸ் பண்ண சேரியட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எப்படி இருந்திருக்கு பாருங்களா, அந்த காலத்துல குதிரையெல்லாம் பூட்டி இதுலதான் வந்து பயணிச்சிருப்பாங்க நிசாம்ஸ் ஹைதராபாத் சுத்தியும். இது வந்து மெஹ்தாப் மஹால். ஸோ இங்க பாருங்க, சிட் அவுட் ஏரியாஸ் எல்லாம் கியூட்டா வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள போறதுக்கான ஆர்ச்சஸ், ஒவ்வொரு மஹால்ஸும் வந்து எவ்வளவு கிராண்டா கட்டியிருக்காங்க பாருங்களா, நியோ கிளாசிக்கல் ஸ்டைல்ல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம உள்ள டீட்டெயில்டா போய் சுத்தி பார்க்கறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த பேகம்ஸ் எல்லாம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான தனி மஹால்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இங்க வந்து நடுவுல ஒரு மார்பிள் ஆர்கிடெக்சர் வச்சிருக்காங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்களா, மேல இருக்கிற ரூஃப், ஒவ்வொரு மஹால்லையுமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன்ஸுங்க. இது செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, அப்படியே வந்து அந்த கோல்டு பிளேட்டடா பண்ணி செம்ம பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கே அவ்வளோ ஸ்டன்னிங்கா இருக்கு. இங்க பாருங்களா, இதெல்லாம் வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தானே பார்ப்போம் இந்த மாதிரி மார்பிள் ஸ்டாச்சூஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு நடுவுல என்ட்ரன்ஸ் பக்கத்துல வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நாம சதர்ன் கோர்ட்யார்ட்ல இருக்கிற அஃப்தாப் மஹால், மெஹ்தாப் மஹால், தஹ்னியாத் மஹால், அஃப்தாப் மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க. அதுக்கு நடுவுல அந்த லான் அண்ட் லேக் பாண்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் வச்சுன்னு சொன்னால, அந்த வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா நம்ம பார்க்கறப்ப மழை வேற சூப்பரா பெய்யுதுங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. இந்த ஒவ்வொரு மஹால்ல இருந்தும் பார்த்தாலும் இந்த நடுவுல இருக்கிற கார்டனும் பாண்டும் தெரியற மாதிரி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க மக்களே. வேற லெவல்ல இருக்குங்க. நம்ம முகல் ஆர்கிடெக்சரோட ஒரு அழகே வந்து அவங்க சுத்தி வச்சிருக்கிற கார்டன்ஸ், வாட்டர்வேஸ் இதெல்லாம் தான். ஸோ அவங்களோட பேலஸ்க்கு அழகு சேர்க்கிறதே வந்து இந்த இயற்கை எழில் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. சூப்பரா பிளான் பண்ணி லான்ஸு, பியூட்டிஃபுல் கோர்ட்யார்ட்ஸு இதெல்லாமே வந்து அப்படியே ஒரு வேற லெவல் உலகத்துக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அடுத்த மஹால் பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்களா, சாண்ட்லியர்ஸ் எவ்வளவு திக் கிரீன் கலர்ல இருக்குது. இதெல்லாமே வந்து யூரோப்பியன் கிளாஸ் தாங்க, பெல்ஜியம், ரோம் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து கொண்டு வந்த சாண்ட்லியர்ஸ் தானா. ஸோ இது வந்து பேகம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண அந்த ஃபர்னிச்சர்ஸ், அவங்க யூஸ் பண்ண சாரீஸ், க்ளோத்ஸ் எல்லாமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களா. ஸோ இவங்களுக்குன்னு தனி அந்தப்புறம் மாதிரியான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மஹால்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மஹால்லையுமே அந்த மாதிரியான ஒரு தனி இடம் இருக்கும்ல, அரச குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தனியா இருக்கிறதுக்கான ஒரு ஏரியா. ஸோ அவங்களுக்கான ஏரியா தான் இது. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா உள்ளுக்குள்ள அவங்க யூஸ் பண்ண சாரீஸ், க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. கீழே இருந்த மேட்ஸ், அவங்கள தூக்கிட்டு போற பல்லக்குகள், அதுக்கப்புறம் குட்டீஸ் எல்லாம் இங்க தானே வளருவாங்க. குட்டி பிரின்சஸ் எல்லாம், பிரின்ஸ் எல்லாம், அதாவது இளவரசர்கள், இளவரசிகள் எல்லாம் வளர்ப்பாங்கல்ல இந்த ஏரியால தான், பெண்கள் இருக்கிற ஏரியால தான். ஸோ அவங்க யூஸ் பண்ண குட்டி குட்டி தலைப்பாகைகள், அவங்க யூஸ் பண்ண குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாமே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் வந்து நீட்டா காட்சிப்படுத்தி இன்னுமே வந்து பப்ளிக்காக ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா வேற லெவல்ல தான் சொல்லணும் நாம.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சதர்ன் கோர்ட்யார்ட்ல இருக்கிற மஹால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பேக் சைடு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ள வந்தா நம்ம ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டியோட நிசாம்ஸ் யூஸ் பண்ண விண்டேஜ் கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. 18th செஞ்சுரி 19th செஞ்சுரிங்க, 2 செஞ்சுரியில அந்த படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் தெரியுமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ்ல இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் எல்லாத்தையுமே வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம நிசாமோட பேலஸ்ல, அதாவது சௌமஹலா பேலஸ் வந்தோம்னா அந்த 17th எப்படி இருந்திருக்கும், அதுக்கப்புறம் 18th எப்படி வந்து அந்த கார்ஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கும், 19th அது இன்னும் வந்து எப்படி மாடர்ன் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இங்க பாருங்களா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டீம் இன்ஜின்ல ஓடுற கார்ல இருந்து அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் வரைக்கும் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. மேல வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஒரு கூரை மாதிரி இருக்கும்ல, என்ன சொல்றது, மேட் பினிஷிங் எல்லாம் இல்லாம ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோத்னால மூடி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் கூட இருக்கு. கார்ஸ் தவிர பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண 2 வீலர்ஸ் எல்லாம் கூட காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம பழைய காலத்துல பார்த்தோம்னா அப்படியே பைக்கோட ஒட்டுனா அப்படியே வந்து ஒரு கேரேஜ் மாதிரி இருக்கும், அதுல தானே ஹீரோயின்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு போவாங்க. சோ அந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. சோ அது மட்டும் இல்லாம ஜீப்ஸ் எல்லாம் கூட நிறைய வச்சிருக்காங்க. வில்லிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு பிராண்ட் நேம். ஸோ அந்த காலத்துல இந்த இதுதான் இருந்திருக்கும் போல. பிளைமவுத் கார் மாதிரி இருக்கு பாருங்களா. அது போக பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யூஸ் பண்ண ஹார்ஸ் சேரியட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. ஓப்பன் சேரியட்ஸும் இருக்கு, க்ளோஸ் சேரியட்ஸும் இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸுங்க. நாம ஹைதராபாத்ல நிசாம்ஸ் மியூசியம் பார்த்தோம், சௌமஹலா பேலஸ், இங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. உண்மையிலேயே வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஆட்சி முறைகள், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், நம்மளோட அரசவைகள் எல்லாம் வந்து எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். அது ஒரு ராஜ்புட் கிங்ஸ் ஆகட்டும், முகல் கிங்ஸ் ஆகட்டும், சுல்தானேட்ஸ் ஆகட்டும், டெக்கால் சுல்தானேட்ஸோட பேலசஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பிரமிப்பா நம்மள அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிருங்க. ஸோ நீங்க ஹைதராபாத்துக்கெல்லாம் வந்தா கண்டிப்பா ஒரு 2-3 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க. நம்ம குதுப்ஷாஹி டாம்ஸ் முக்கியமானது, அது செம்ம பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சர். அது இவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச சுல்தானேட்ஸோட பேலஸ் எல்லாம் இருந்த இடம், ஓகேவா, கோல்கொண்டா ஃபோர்ட் எல்லாம் இருந்த இடம். அது நிசாம்ஸ் மியூசியம் பாத்தீங்கன்னா ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டி, நம்ம குதுப்ஷாஹி கிங்ஸ்க்கு சுல்தான்ஸ்க்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச நிசாம்ஸோட பேலசஸ் இதெல்லாம், ஓகேவா. புதுசா இந்த ஹைதராபாத் சார்மினார் பக்கத்துல இருக்கிற ஏரியா எல்லாமே. ஸோ அது வந்து கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் மாடர்னிட்டியா இருக்கும். அது வந்து இவங்களுக்கும் 2 செஞ்சுரிக்கு முன்னாடி இல்ல, அதனால அது கொஞ்சம் ஒரு பழமை வாய்ந்ததா இருக்கும், கொஞ்சம் ரூயின்ஸ் மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரொம்பவே முயற்சி எடுத்து அதை சூப்பரா வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஜஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தானே நம்ம இந்தியன் யூனியனோட சேர்ந்திருக்காங்க. அதனால இந்த காலத்து பில்டிங்ஸ் அப்படிங்கிறதுனால அப்படியே அந்த ராயல்ட்டிய புதுசா நமக்கு கண் முன்னாடி கொண்டு வர மாதிரி இருக்கும். நம்ம சௌமஹலா பேலஸ், சார்மினார், நிசாம்ஸ் மியூசியம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வேற லெவல்ல பிரமிச்சு போயிடுவீங்க. நிசாம்ஸ் ஆட்சி செஞ்ச காலத்துலதான் வந்து இங்க பக்கத்துல கொல்லூர் டைமண்ட் மைன்ஸ் இருந்திருக்குங்க. ஹைதராபாத் பக்கத்துல. நம்ம ஆப்பிரிக்கால தானே டைமண்ட் மைனிங் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் ஆனா நம்ம அந்த காலத்து ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேஷ்குள்ள ஹைதராபாத் கேபிட்டல் பக்கத்துல கொல்லூர் டைமண்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருந்திருக்குங்க. கிருஷ்ண நதி படுகையில கோஹினூர் டைமண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஆசிஃப் ஜாஹி டைனாசிட்டியோட நிசாம்ஸோட த்ரோன்ல இருந்த டைமண்ட்ஸ் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷர்ஸ் கொள்ளை அடிச்சுட்டு போய் அவங்களோட த்ரோன்ஸ்ல வச்சுட்டாங்க. நம்ம இங்கிலாந்து ஆள்ற எலிசபெத் மகாராணியோட கிரவுன்ல அந்த டைமண்ட் ஜொலிச்சிட்டு இருந்துச்சு, கோஹினூர் டைமண்ட். இப்போ ஆப்வியஸ்லி நம்ம கிங் சார்லஸோட இதா இருக்கு, முடியா இருக்கு. ஸோ பாருங்க, எந்த ஊரு சொத்து வந்து எந்த ஊரோட மணிமுடியில இருக்குன்னு, அதுதான் காலத்தின் கட்டாயம், என்ன சொல்றீங்க. ஸோ நம்ம ஃபுல்லா சுத்தி
சௌமஹால் பேலஸ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம் இப்போ வெளியே போயிட்டு இருக்கோங்க. வெளியே போயிட்டு இருக்கிற வழியில அப்படியே ஃபுல்லா சதர்ன் கோர்ட்யார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நார்தர்ன் கோர்ட்யார்டு வர வரைக்கும், சதர்ன் கோர்ட்யார்டுக்கும் நார்தர்ன் கோர்ட்யார்டுக்கும் இடையில ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆர்ச்குள்ள தான் நாம அஃப்தாப் மஹால், அந்த 4-5 மஹால் இருந்துச்சுல அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ மெயின் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நான் குட்டி குட்டி பான்ஸ் சுத்தியும் நடக்கிறதுக்கான ஒரு கோர்ட்யார்டு, அதாவது இந்த கார்டன் சுத்தியும் நடக்கிறதுக்கான எங்க பாருங்களா டோர் ஆஃப்டர் டோர் வந்து சூப்பரா அழகா இருக்குங்க. அப்படியே இதுல நடந்து போயிட்டு சைட்ல இருக்கிற கார்டன்ஸ் பார்த்து ரசிக்கிறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கரெக்டா நம்ம வந்த அன்னைக்கு நம்ம வருண பகவானும் அருள் புரிஞ்சு மழையை பொழிவிச்சு அப்படியே அழகுக்கு அழகு கூட்டிட்டாருன்னு தான் சொல்லணும். மழை பெய்யும் போது அப்படியே இந்த பேலசஸ்குள்ள இருந்து அந்த கார்டன்ஸ் பான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே சும்மா அப்படியே நம்ம நிசாம் காலத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. ஸோ சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நாம் இப்போ வெளியே போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சௌமஹால் பேலஸை. ஹைதராபாத்துக்கு வந்தா கண்டிப்பா சார்மினார் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு சௌமஹால் பேலஸும் வந்து சுத்தி பாருங்க. பர் ஹெட் 100 rupees தான், பட் கண்டிப்பா ஒர்த்து. ஓகேவா? மொபைலுக்குனா எக்ஸ்ட்ரா 50 rupees வந்து சூப்பரா போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துட்டு மெமரிஸை சூப்பரா கொண்டுட்டு போங்க மக்களே. மக்களே நம்ம ஹைதராபாத் சௌமஹாலா பேலஸ் சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சுங்க. வேற லெவல்ல இருக்குல்ல, உள்ள எவ்வளவு பெரிய கேம்பஸ்ங்க. அப்பா, அரண்மனைனா இப்படி தாங்க இருக்கணும். ஹைதராபாத் வந்து நவாப்ஸோட பேரடைஸ்னு இந்த பேலஸ் பார்த்தாவே நமக்கு புரிஞ்சிடும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா லான்ஸ் எல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள அவ்வளோ ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹெரிட்டேஜ் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத் வந்தா முக்கியமா பார்க்க வேண்டிய இடத்துல சௌமஹாலா பேலஸ் வந்து ரொம்ப டாப்ல வச்சிருங்க நீங்க. இட்ஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ். சார்மினார் பக்கத்துல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம சார்மினார், மக்கா மஸ்ஜித், அதுக்கப்புறம் சார்மினார் சுத்தி இருக்கிற ஷாப்பிங் ஏரியாஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ நம்ம சௌமஹாலா பேலஸ் பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Hyderabad Chowmahalla Palace. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.